ஹலோ பீபர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிற படம் 2019 ஒரு டர்க்கிஷ் சைக்காலஜிக்கல் ஹாரர் படமாக வெளியான போர்ட்ரேட் ஆஃப் பியூட்டி. இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தில் நம்ம கதாநாயகியுடைய பேர் நிசான். இவங்களுக்கு ஹஸ்பண்டு, ஒரு 5-6 வயசு மதிக்கத்தக்க ஒரு பொன் குழந்தை அப்படின்னு ஒரு அழகான குடும்பம் இருக்கிறாங்க. இவங்களுடைய ஹஸ்பண்ட் இருக்காரு, அவரே ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் தான். அதான் ஒரு நல்ல பெயிண்டர், அழகான ஓவியங்கள் எல்லாத்தையும் வரையக்கூடிய ஒரு நபர் தான் அவரே. ஆனால் நம்ம கதாநாயகியுடைய அப்பா இருக்காரு, அவர் வேற லெவல் ஆர்டிஸ்ட். அவர் முன்னாடியெல்லாம் இவர் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு அவங்க அப்பா மிகப்பெரிய ஆர்டிஸ்ட்டு. அவர் பொதுவாக பெண்கள், அதுவும் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள், இந்த டொமஸ்டிக் வைலன்ஸ் எல்லாம் அனுபவித்து அதை கடந்து வரும்போது அவங்க எப்படித்தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறத ஓவியங்களாக அழகாக பதிவு பண்ணுறதுல இவங்க அப்பா விட்டால் வேறு மிகப்பெரிய பிஸ்தா பருப்பு வேறு யாரும் கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆர்டிஸ்ட்டு இவர். இப்போ படத்துடைய வெரி ஃபர்ஸ்ட் சீனாகவே இவங்க அப்பா அவருடைய வீட்டில் ஒரு பெரிய வீடு ஒன்று இருக்குது. அந்த வீட்டில் மாடியில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ரூமு. அந்த ரூமில் வழக்கம் போல் அப்படி ஒரு பெயிண்ட்டை வரைஞ்சிக்கிட்டு இருக்காப்புல. ஃபுல் சரக்கில் நம்மளால் வரைஞ்சிக்கிட்டு இருக்காரு. இப்போ திடீர்னு இவருக்கு ஒரு கால் ஒன்று வருது. அந்த கால் அட்டன் பண்ணால் யாரோ அங்கே பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்க, யார் பேசுகிறாங்கன்னே கேட்கல. இந்த ஹாரர் படத்துலலாம் வழக்கமாக காலில் அந்த பக்கம் ஒரு குரல் கேட்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கொஞ்சம் குறக்குறனே கேட்குது. அது என்ன அப்படின்னு இவருக்கு தெரியல. கொஞ்ச நேரத்தில் கால் கட் ஆகிடுது. வீட்டில் வாசலில் யாரோ கண்ணாடி ஜன்னலையோ எதையோ உடச்ச மாதிரி ஒரு சத்தம் ஒன்று கீழே கேட்குது. இவர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கார் இல்லையா, அப்படி ஒரு சத்தம் கீழே கேட்குது. யாராவது இவனை கல் விட்டு அடிச்சிட்டானா, என்னாச்சு, கீழே போய் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி அந்த போதையில் இறங்கி போகிறார். போய் கீழே பார்த்தா அந்த மெயின் டோரு ஓப்பன் ஆகி அது காற்றுல அடிச்சுக்கிட்டு இருக்கு. ஓ, கதவு பூட்டாமல் போயிருக்கோம், இதுதான் ஆடிக்கிட்டு இருந்திருக்கு, நம்ம எவனோ தான் உடச்சி விட்டான்னு நினச்சோம் அப்படின்னு நினச்சி அந்த டோரை பூட்டிட்டு அப்படி திருப்பி மேலே ஏறி வர்றாப்புல. வந்தால் இவருக்கு மிகப்பெரிய ஷாக்கு. என்னன்னா, இவர் வரைஞ்ச அந்த போர்ட்ரேட் இருக்கு இல்லையா, அது அங்கே தான் இருக்குது. அந்த போர்ட்ரேட்டில் இவர் வரைஞ்ச அந்த பெண் இருக்குது பாருங்க, அந்த பொண்ணை மட்டும் அந்த ஓவியத்திலிருந்து காணோம். இவருக்கு ஒன்றுமே புரியல. என்னங்க, வரைஞ்ச எல்லாமே இருக்குது, அந்த பொண்ணை மட்டும் காணோம், எப்படி அதுக்குள்ளே காணாம போகும் அப்படின்னு இவர் பதறிட்டு இருக்க அந்த நேரத்தில் இவர் பின்னாடி வழக்கம் போல் அந்த ஜாப்பனீஸ் ஹாரர் படங்கள்லாம் எப்படி வரும், ஒரு வெள்ளை கலர் ட்ரெஸ்ஸை போட்டு முடிய முன்னாடி விரிச்சு போட்டு ஒரு உருவம் நிற்கும் இல்லையா, ஒரு பேய். அந்த மாதிரி ஒரு பேய் இவருக்கு பின்னாடி நிற்கிறது இவரால் புரிஞ்சுக்க முடியுது. அப்போ நம்ம வரைஞ்ச இந்த ஓவியத்தில் இருந்த இந்த பொண்ணு அப்படியே பேயாக பின்னாடி நிற்கிறா அப்படிங்கிறது மட்டும் இவருக்கு தெரியுது. ஆனால் இவர் ரியாக்ட் பண்ணுறதுக்குள்ள அந்த மொமெண்ட்டில், ஃப்ராக்ஷன் ஆஃப் மொமெண்ட்டில் டக்குன்னு ஒரு கத்தியை வச்சு ஒரு கழுத்திலே இறக்கிறது அந்த பேய். அங்கேயே நம்ம சுருண்டு விழுந்து இறந்து போயிடுறாப்புல. கட் பண்ணால் நேராக போலீஸ் வந்து நிற்கிது. ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தான் இந்த கேஸ் எடுக்கிறாப்புல. ரொம்ப சின்சியரான ஒரு நல்ல நேர்மையான ஒரு நபர். அவர் தான் இந்த கேஸ் எடுக்கிறாப்புல. அவர் எடுத்தவர் இப்போ முதல்ல இன்ஃபர்மேஷனை பாஸ் அவுட் பண்ணிட்டீங்களா, நீங்கள் யாருக்கு சொல்லணும், இவருக்கு யார் இருக்கா வாரிசுகள், ஒரே ஒரு பொண்ணு இருக்காங்க சார், அந்த பொண்ணுக்கு நீங்கள் உடனே கால் பண்ணி வர சொல்லுங்கள் அப்படின்னா, அவங்க கதாநாயகி ஹஸ்பண்டு குழந்தை எல்லாத்தையும் கூட்டிட்டு அந்த வீட்டுக்கு வர்றாங்க. இப்போ இவங்க அப்பாவுடைய இவ்வளோ பெரிய வீடு, இவர் வரைஞ்ச அவ்வளோ பெயிண்டிங்ஸ் அந்த வீட்டுக்குள்ளே இருக்குது. ஒரு பெயிண்டிங்குமே பல லட்சம் ரூபாய்கள், பல கோடி ரூபாய்கள் மதிப்புடைய பெயிண்டிங்ஸு. இது எல்லாத்தையும் இப்போ அடுத்து இதை விற்று இதை காசாக்கணும். ஸோ பல வேலைகள் இருக்குது. மொத்தமாக அப்பா இறந்துட்டார், ஒரே வாரிசு நம்ம மட்டும்தான். இந்த சொத்து பற்றி எல்லாத்தையும் நம்ம பேரில் எல்லாத்தையும் மாற்றி பல விஷயங்களை பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும், ஏன் மாத கணக்காக கூட ஆகும். அது வரைக்கும் இந்த வீட்டில் நம்ம இருந்து தான் ஆகணும், இந்த வீட்டில் இருந்து தான் நம்ம இதெல்லாம் வேலையெல்லாம் முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை இவங்களுக்கு. ஆனால் இவங்க நிலைமையெல்லாம் இருக்கட்டும். பிரச்சனை என்ன அப்படின்னா, போலீஸ்காரர் ஒருத்தர் கேஸ் எடுத்தார் இல்லையா, அவருடைய மைண்டில் ஒரே ஒரு கேள்வி தான். ஆமாம், உங்கள் அப்பாவுக்கும் உங்களுக்கும் பெருசாக டேர்ம்ஸ் சரியில்லையாமே, நீங்கள் டீனேஜ் பொண்ணாக இருக்கும்போதே வீட்டை விட்டு ஓடின பொண்ணு தானே, அதுக்கடுத்து உங்கள் அப்பாவோட பெருசாக கான்டாக்டே கிடையாது, எப்பயோ ஒரு தடவை ஒரு 4-5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஒரே ஒரு தடவை ஃபோனில் பேசுவீங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். அப்படி என்ன பிரச்சனை உங்கள் ரெண்டுத்துக்குள்ளே? இப்போ இவர் இறந்துருக்காரே, இதில் எங்களுக்கு ஒரு சந்தேகம் ஒன்று இருக்குது. அதாவது ஒரு தூக்க மாத்திரையை போட்டு இறந்தவங்க, இல்லை விஷத்தை குடிச்சு இறந்தவங்க, ஏன் துப்பாக்கியை வச்சு பொட்டிலே சுட்டு இறந்தவங்கள கூட பல கேசஸ் நாங்கள் பார்த்துருக்கோம். ஆனால் இது வரைக்கும் ஒரு கத்தியை எடுத்து தன்னுடைய சங்கில் தானே குத்தி கொடூரமாக இறந்து போன ஒரு கொலையை நாங்கள் கேள்விப்பட்டது கிடையாது. அதாவது ஒரு தற்கொலையை நாங்கள் கேள்விப்பட்டது கிடையாது. அதனால் இது தற்கொலை தானா இல்லை கொலையா அப்படிங்கிற சந்தேகமும் எங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு உங்கள் அப்பாவுக்கு வேறு டேர்ம்ஸ் சரியில்லையா, அதனால தான் சரி உங்களையும் லைட்டாக அப்படி விசாரிக்கலாமே, சந்தேகம்லாம் ஒன்றும் கிடையாது, சும்மா விசாரிக்கலாமேன்னு பார்த்தோம் அப்படிங்கிறாரு அவர். இப்போ கதாநாயகிக்கு இந்த போலீஸ்காரன் பிரச்சனை ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இந்த ப்ராப்பர்ட்டி, இந்த பெயிண்டிங்ஸ் இது எல்லாத்தையும் விற்றுட்டு அங்கேருந்து கிளம்பணும். சரி, ஓகே, அது வரைக்கும் இருப்போமே அப்படின்னு இருந்தால் அந்த வீட்டில் அடுத்தடுத்து அமானுஷ்யமாக பல விஷயங்கள் அரங்கேற ஆரம்பிக்குது. இதுக்கெல்லாம் விட என்னதாண்டா எண்டுகாடு அப்படின்னே தெரியாமல் கதாநாயகி விழிவிதுங்கி நிற்கிறாங்க ஒரு பக்கம். இதுக்கப்புறம் அவங்களே எதிர்பார்க்காம அடுத்தடுத்து அந்த வீட்டில் அரங்கேறின சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு உமர் அப்படிங்கிற ஒரு நபர் தான் இதை இயக்கியிருக்காப்புல. இந்த படம், இந்த கதையை ஒரு வித்தியாசமான கதைக்களம், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கதைக்கிழமை. அதை ஸ்க்ரீன் பிளேயாகவும் ரொம்ப ஸ்மார்ட்டாக ஹேண்டில் பண்ணியிருந்தது டீமு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன்.
ஏன் அதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஒரு 2 நிமிஷம் நெருக்கி ஓடக்கூடிய ஒரு படம் இது. இப்போ நான் சொன்னேனே இவ்வளோ பெரிய கதை, ஐயோயோ மொத்த கதையும் சொல்லிட்டீங்க அப்படின்லாம் நீங்கள் எதுவும் பெட்டு மேலே எல்லாம் குதிக்க தேவை கிடையாது. ஏன்னா இது முதல்ல ஒரு 5லேருந்து 8 நிமிஷத்துக்குள்ளே இப்போ நான் சொன்ன மொத்தமே முடிஞ்சு போகும். இதுக்கப்புறம் 2 மணி நேரம் படம் இருக்குது. அதனால் நான் எதையுமே பெருசாக ரிவீல் பண்ணல. படத்துடைய வெரி ஃபஸ்ட்டு சீன் நடக்கிறத மட்டும்தான் இப்போ நான் சொல்லியிருக்கேன். இந்த விஷயத்துலேருந்து ஆரம்பித்து இதுக்கப்புறம் ஒரு நார்மலான ஹாரர் த்ரில்லருக்கு இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு சில சின்ன சின்ன ஜம்ப்ஸ்கேர்ஸ் இருந்தால் கூட நீங்கள் வந்து வழக்கமாக அள்ளுவுற மாதிரி ஹாரர் த்ரில்லர் பார்ப்போம் இல்லையா, ஸ்பூக்கி ஹாரர் த்ரில்லர்ஸ், அப்படி எக்ஸ்பெக்டேஷன்லாம் போய் இந்த படத்தை பார்க்காதீங்க. இது வேறு மாதிரி ஒரு படம். அந்த எதிர்பார்ப்போட போய் பார்க்காதீங்க. அந்த மாதிரி ஒரு சில காட்சி அமைப்புகள் இருக்குது. இருந்தும் அப்படியே நீங்கள் எதிர்பார்த்து போக வேண்டாம். மற்றபடி இந்த சீலிங்கிலிருந்து ரத்தம் சொட்டு சொட்டாக டைனிங் டேபிள் விழுகிறது, எல்லா செவத்துலையுமே அட் அ டைமில் ரத்தம் படிகிறது, இந்த மாதிரி ஒரு சில காட்சி அமைப்புகள் ஹாரர் த்ரில்லருக்கே உரித்தான பல காட்சிகள் உள்ளே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரியே முதல் 1 மணி நேரம் இந்த கதைக்களம் நகரும். இதில் தான் இவங்க வழக்கம் போல் கிளிஷேயாக ஒரு ஹாரர் த்ரில்லர் எப்படி இருக்குமோ அப்படி எடுத்து வச்சுருக்காங்க இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை அவங்க செட் அவுட் பண்ணி தான், ஒரு செமையான ஒரு மூட ஆடியன்ஸுக்கு செட் அவுட் பண்ணி தான் ஆடியன்ஸை மேனிபுலேட் பண்ணிட்டாங்க. அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க அந்த விஷயத்தை தான். செகண்ட் அந்த 1 ஹவர் கொஞ்சம் வேறு மாதிரி வித்தியாசமாக போகும். அப்படி ஒரு விஷயத்தை நம்ம எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம். குறிப்பாக இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு நீங்கள் நிச்சயம் ப்ரிடிக்ட் பண்ண மாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான். அதுவும் செம்மையாக ஒர்க் அவுட் ஆகிருந்தது இந்த படத்தில். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு மொத்தமே முக்கியமான கதாபாத்திரங்கள்னா ஒரு 5 தான். கதாநாயகி, அவங்களுடைய ஹஸ்பண்டு, அந்த குட்டி பொண்ணு, கதாநாயகியுடைய அப்பா, அவருக்கு ஃப்ரெண்டாக ஒரு கேலரி நடத்தக்கூடிய ஒரு நபர் ஒருத்தர் இருப்பார். அதாவது இவர் பெயிண்டிங் வரைய அந்த பெயிண்டிங் எல்லாமே அவருடைய கேலரியில் வச்சு தான் கடைசியாக விற்று அதை காசாக்குவாங்க. அந்த ஃப்ரெண்டு ஒருத்தர். இந்த 5 கதாபாத்திரங்கள் தான் முக்கியமான கதாபாத்திரங்கள். எல்லாருமே அட்டகாசமாக அந்தந்த கதாபாத்திரங்களை புல் ஆஃப் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். டெக்னிக்கலி டெஃபினட்டாக சவுண்டான ஒரு படம். இன்னும் சொல்லணும் அப்படின்னா, இந்த படத்தை பார்க்கும்போது இந்த படத்தை சின்ன சின்ன விஷயங்கள் இதில் வந்து நான் அதை எதை சொன்னாலும் அது ஸ்பாய்லர் ஆகிடும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சில விஷயங்கள் நம்ம ஊருக்கு ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அந்த ஒரு சில விஷயங்களை மட்டும் ரைட்டிங்கில் லைட்டாக சேஞ்ச் பண்ணி இந்த படத்தை தமிழில் எடுத்தால் அட்டகாசமாக ஒர்க் அவுட் ஆகும். 2 மணி நேரம் எடுக்க தேவையே கிடையாது. 1.25 மணி நேரத்தில் கூட இன்னும் 15 நிமிஷம் கொஞ்சம் கிறிஸ்பாகவே இந்த கதையை முடிக்கணும் அப்படின்னா முடிக்க முடியும். அப்படி எடுத்தாங்கன்னா வேற லெவலில் இந்த படம் இங்கேயே ஒர்க் அவுட் ஆகும். அந்த அளவுக்கு அட்டகாசமான ஒரு படம் இது. நம்ம ஊருக்கு சரியாக ஒர்க் அவுட் ஆகக்கூடிய ஒரு படம். அது ஏன் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னா, முதல்ல இந்த கதை, இது திரைக்கதை பண்ணப்பட்ட விதம், காட்சி நகர்வுகள், கடைசியாக கதாபாத்திரங்கள் எப்படி மாறுது, கடைசியாக நம்ம எதிர்பார்க்காத ஒரு கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டுங்கிற விஷயங்கள் எல்லாம் ஆடியன்ஸை கவர் பண்ணுற அந்த லெவலில் இருக்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் இது ஒரு மினிமலிஸ்டிக் ஃபிலிம். நான் சொன்ன மாதிரி படத்தில் மொத்தமே ஒரு 3-4 கதாபாத்திரங்கள் ஸ்க்ரீனை ஃபுல்லாக ஃபில் பண்ணுறதுனா ஒரு 2-3 கதாபாத்திரங்கள் தான் சுற்றிக்கிட்டே இருக்கும். ஒரே ஒரு வீடு, அந்த மொத்த வீடும் செட்டு தான். அட்டகாசமாக பண்ணியிருப்பாங்க. அதை பார்க்கறதுக்கு செட்டுனே உங்களுக்கு நம்ப முடியாது. ஒரு நார்மலாக ஒரு உண்மையான வீடு எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு அது அப்படியே இருக்கும். தத்ரூபமாக சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அந்த மொத்த வீடு செட்டு தான். ஸோ ப்ரொடக்ஷன் டிசைன் டீம் அட்டகாசமாக பண்ணியிருக்கோம் அந்த வேலையை. சவுண்ட் டிசைனிங்லேயும் ஒரு சில விஷயங்கள் இவங்க அழகாகவே பண்ணியிருந்தாங்க இந்த படத்தில். சிஜே, விஎஃப்எக்ஸ், எஸ்எஃப்எக்ஸ் ஒர்க்கும் ஒரு சில இடங்கள் இருக்குது. அதுவுமே நீட்டாகவே இருந்தது இந்த படத்தை பொறுத்தளவுக்கு. எடிட்டர் ஒரு சில விஷயங்களை எங்கே ரிவீல் பண்ணணும், எந்த விஷயங்கள் எங்கே ரிவீல் பண்ணினா அது ஒர்க் அவுட் ஆகாது, எங்கே ரிவீல் பண்ணால் அது செம்மையாக ஒரு கூஸ்பம் மொமெண்ட்டாகவோ இல்லை பெரிய சர்ப்ரைஸ் எலமெண்ட்டாகவோ இருக்கும்னு தெரிஞ்சு பண்ணியிருக்காப்புல. அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் இந்த படம். இவ்வளவு இருந்தும் இந்த படத்தில் ஒரே ஒரு விஷயம் எனக்கு நெருடலாக பட்டது. அதையுமே நான் என்னன்னு கூட ஒரு ஹிண்ட் கூட கொடுக்க முடியாது. கொடுத்தா நம்ம ஆளுக்கு அடுத்த செகண்ட் நம்ம வேவ்ல தெரிசியெல்லாம் கண்டுபிடிச்சோன்னே இதில் எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு கதை என்னன்னு அப்படின்றவாங்க. அதனால் நான் அதையும் கொடுக்க விரும்பல. பாருங்க, உங்களுக்கும் ஒரே ஒரு இடம், இது என்னங்க அது எப்படிங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் ஒன்று வரும். அப்படி வந்துச்சுன்னா அது என்ன இடம்னு வேணால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் விடுங்க, பார்க்கலாம். எனக்கும் உங்களுக்கும் அதே இடம் நெருடலாக பட்டுச்சா இல்லையா அப்படிங்கிறத. மற்றபடி நீங்கள் பாருங்கள், பெருசாக எக்ஸ்பெக்டேஷன்லாம் வேணாம். ஒரு நார்மலான படம் அப்படிங்கிற லெவலில் பாருங்கள். பட் டெஃபினட்டாக ஒரு ஒர்த்து வச்சு தான், நல்ல படம் தான் அது. நீங்கள் பாருங்கள், என்ன நம்பி பார்க்குறவங்க தாராளமாக பார்க்கலாம். முதல் 1 மணி நேரம் நார்மலான ஹாரத்தில் என்னங்க பெருசாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியே போய் போக 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 வேறு மாதிரி மாற்றக்கூடிய எல்லா விஷயங்களுமே கம்ப்ளீட்டாக மாறக்கூடிய ஒரு நல்ல கதைக்களம் இது. டெஃபினட்டாக நீங்கள் ஹாரர் த்ரில்லரோ இல்லை சைக்காலஜிக்கல் த்ரில்லரோ இல்லை இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லரோ எதை வேணாலும் எடுத்துக்கோங்க. இந்த படங்கள், இந்த ஜான்ரா ஃபிலிம்ஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த படம் உங்களை கவர்றதுக்காக வாய்ப்பு நிறைய இருக்குது. அடல் காரனை பொறுத்தளவுக்கு மைல்டாக ஒரு சில விஷயங்கள் இருக்குது. நீங்கள் முதல்ல பார்த்துக்கோங்க, அதுக்கப்புறம் ஃபேமிலியோட பார்க்கலாமா வேணாமா அப்படிங்கிற அந்த காலை நீங்களே எடுத்துக்கோங்க. என்கிட்ட கேட்டிங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன் பெருசாக வேணாம். பட் டெஃபினட்டாக எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்த இந்த படம், நம்ம சைட்லேருந்து டெஃபினட்டாக ஹைலி ரெக்கமெண்டட் படம் தான் இது. சட்டு புட்டுன்னு இன்றைக்கே பார்த்து முடிக்கிறீங்க. அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.